அனைவருக்கும் வணக்கம். நான் ஹசீனா ஷபீர் அலி, ஃபவுண்டர் ஆஃப் அசிடேட்ஸ் பேக்கிங் இன்ஸ்டிடியூஷன், சென்னை. என்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, என் அப்பாலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் எப்பவுமே என்னை பெருமையாக சொல்லுவேன், நான் ஒரு ப்ரௌட் லாரி டிரைவர் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு லாரி டிரைவர் டாட்டர் அப்படின்ற ஸ்டாக்லேயே எங்களை வளர்த்துட்டே வந்தாங்க. ஆனால் என் அப்பா ஒரு நாளும் எங்களை அப்படி வளர்த்தது கிடையாது. நாங்கள் 2 பொண்ணு, 2 பேரையும் ஒரு ஆம்பளை பிள்ளை மேலே தான் வளர்த்தாரு. எல்லாருமே ஒரு பொண்ணு பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து டான்ஸ் கிளாஸோ இல்லை பாட்டு கிளாஸோ சேர்ப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா எங்களை கராத்தே சிலம்பம்னு சேர்த்து எங்களை அழகு பார்த்தாரு. அந்த அப்பாவுக்கு நான் என்ன பெருசாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அவரோட ஃபர்ஸ்ட் சிக்னேச்சரே என்னோட 5வது படிக்கும் போது அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்ற பெருமை எனக்கு ரொம்பவே அதிகமாகவே இருக்கு. என்னோட ஸ்கூல் டேஸ்ல ரொம்ப ஆஹா ஓஹோன்னு படிக்கிற பொண்ணெல்லாம் கிடையாது. ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். ஆனால் எங்களோட ஸ்போர்ட்ஸ்ல நான் போனேன்னா ஒரு மெடல் அண்ட் தென் ட்ராஃபி இல்லாமல் ஒரு நாளும் நான் வீட்டுக்கு திரும்பினதே கிடையாது. என் அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, பொம்பளை பசங்க ரொம்ப தைரியமா வளரணும்னு சொல்லிட்டு. அதனாலதான் என்னமோ ஒரு லாரி டிரைவர் டாக்டர் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டிடியூட்டோட ஹெட்டா உங்க முன்னாடி நான் நிக்கிறேன்னு சொல்றதுல எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஸ்கூல் டேஸ்ல நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். படிச்ச இடங்கள், படிச்ச ஞாபகங்கள் நிறையவே இருக்கும். ஆனா நிறைய நேரத்துல அந்த ஸ்கூல் உனக்கு தேவையான்னு கேட்ட சுச்சுவேஷன்ல எங்க அப்பா எங்களை கஷ்டப்பட்டு வச்ச ஞாபகம் மட்டும்தான் எனக்கு நிறையவே இருக்கு. எங்க அப்பா ஒவ்வொரு வாட்டியுமே எனக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், கஷ்டப்பட்டு படிச்சிருங்க, மற்றது எல்லாமே நம்ம லைஃப்ல எப்படி வேணா ஃபேஸ் பண்ணிடலாம்னு சொல்லி கொடுத்ததுதான். ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டான நாள்ல கூட ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய பேர் இன்ஸ்பைரிங்கா எங்களை நல்லா படிக்கிற பசங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே நிறைய கொடுத்ததாலதான் இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல நானும் என் தங்கச்சியும் இருக்கிறோம்னு சொல்றதுல எனக்கு ரொம்பவே பெருமையான விஷயமாவும் நான் நினைக்கிறேன். ஸ்கூல் டேஸ்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள்ல இருந்தும் அப்பாவை நிறைய இடத்துல நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பிறந்து 10 நாள் கழிச்சுதான் எங்க அப்பா வந்து என்னை பார்த்தா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இப்படியோட வாழ்க்கையை தான் ஒரு நடுத்தர வாழ்க்கையை தான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல ஸ்கூல் முடிஞ்சிச்சு. ஸ்கூல் முடிஞ்ச உடனே காலேஜ் ஆஸ் யூஷுவல். லாரி டிரைவர் பொண்ணு தானே, அடுத்தது என்ன, கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், எதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நிறைய சொந்த பந்தங்கள் சொல்ற மத்தியில என் பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பை தவிர வேற எதுவுமே எனக்கு தர முடியாதுன்ற ஒரு வாக்கியத்தை என் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீஃபா நம்பினாங்க. அந்த பிலீஃபால தான் ஒரு காலேஜே என்னால சேர முடிஞ்சுது. என்னோட ஆசை அண்ணா ஆதர்ஷ் காலேஜ் சேரணும்னு. ஆனா என்னோட குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் அவுட்டர்ல சிந்தி மாடல் காலேஜ்ல ஒரு BCA ஜாயின் பண்ணி அங்கேயுமே நல்லபடியா என்னோட லைஃப் போயிட்டு இருந்து கல்ச்சுரல்ஸா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்திலுமே நான் டாப்பா வந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கும் அம்மாக்கும் அப்பாக்கும் ரொம்பவே பெருமையாவே இருந்தது. நான் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கிறேன், என்னோட ஃபேமிலியில நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே நடக்கிறது தான் காலேஜ் லைஃப் அப்படின்னு வரும்போது ஒரு சின்னதா ஒரு மாற்றங்கள். அப்படிதான் என்னோட லைஃப்ல என்னோட ஹஸ்பண்ட் வந்தாரு. என்னோட வீட்டுல எல்லாருமே லவ் மேரேஜ் தான், எல்லாருமே இன்டர் கேஸ்ட் லவ் மேரேஜ். பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இன்டர் ரிலீஜன் லவ் மேரேஜ் அப்படின்னே நான் சொல்லுவேன். என் அப்பா சுவாமிநாதன், அம்மா ராஜேஸ்வரி, பட் என்னோட ஹஸ்பண்ட் ஷபீர் அலி அப்படின்னு நான் பெருமையாவே சொல்லிக்கிறேன். என்னோட காலேஜ் லைஃப்ல எல்லாருமே சொன்னாங்க, இப்படி ஒரு லைஃப் நீ ஆரம்பிச்சுக்கிட்டதுக்கு உனக்கு நீ என்ன எப்படி வரப்போற, எப்படி இருக்க போறன்னு பயம்புத்துனாங்க. ஆனா எனக்கு அவர் மேல இருந்த நம்பிக்கை தான் நிறையவே இருந்துச்சு. ஒரு லைஃப்ல மாறி நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுவோம். ஆனா அந்த இடத்துல என்னோட மதர் இன் லா ஆயிஷா, அவங்களும் என் ஹஸ்பண்ட் ஷபீர், இவங்க 2 பேருமே நான் என்ன விஷயம் பண்ணாலும் அதுக்கு நோன்னு வார்த்தை சொன்னதே கிடையாது. எனக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் என் அம்மா அப்பானா, அடுத்த கிஃப்ட் என்னோட ஹஸ்பண்டோ என்னோட மதர் இன் லா தான் நான் சொல்லுவேன். ஸ்போர்ட்ஸ்ல ரொம்பவே ஆர்வமா இருந்தேன். ஏன்னா ஒரு நாளுமே அவங்க எந்த தடையுமே எனக்கு போட்டதும் கிடையாது. நீ இதுதான் பண்ணணும், நீ எனக்கு வந்து ஒரு ஆர்டருமே எனக்கு எங்கேயுமே செஞ்சதே கிடையாது. ஒரு ஹாப்பியான லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். கொரோனான்ற ஒரு மிகப்பெரிய அலை என்னோட லைஃப்ல வந்துச்சு 2020. எல்லாரும் மாதிரி நார்மலா பாதிக்கப்பட்டிருப்பாங்க, லைக் அவங்களோட லவ்டு ஒன்ஸை இழந்திருப்பாங்க, பட் கொரோனாவில் இழந்திருப்பாங்க. ஆனா என் அப்பாவை நான் அந்த நேரத்துல எழுந்தது என்னால ஒரு சொல்ல முடியாத சோகம்னே நான் சொல்லுவேன். எங்க அப்பாவை நான் ரொம்ப பொத்தி நாங்க பாத்துக்கிட்டோம். அப்பா வேண்டாம்ப்பா, லாரிக்கு போக வேண்டாம், நீங்க வீட்லயே இருங்க, நம்ம பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்த நேரம் ஒரு நாள் ஜூன் 11, 2020 அவர் 25 வருஷம் மோட்டார் லைன்ல இருந்த லாரியோட சாவியை கொடுக்கறதுக்கு போனவர் திருப்பி வீட்டுக்கு வரல. அதுக்கு பதிலா ஒரு 2 மணிக்கு போலீஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் தான் வந்துச்சு, உங்க அப்பா இறந்துட்டாருன்னு. எங்களோட லைஃப் டோட்டலா கொலாப்ஸ் ஆச்சு. நாங்க நல்லா இருந்து என் அப்பாவை பார்த்துக்கணும்னு நினைக்கிற நேரத்துல அதை பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அவரை பார்த்துக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்காத ஒரு துரதிருஷ்டசாலின்னு தான் நான் உங்க முன்னாடியே நான் இப்ப வந்து நின்றுட்டு இருக்கேன். ஆனா அந்த நிமிஷம் என் லைஃப் டோட்டலா மாறிச்சு. என்னோட ரைட் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா
டோட்டலா ப்ராப்ளம் ஆச்சு. ஒரு சின்ன டென்ஷன்னாலும் எனக்கு அந்த பெயின் வரும். அது நிறையவே நான் ப்ராப்ளம்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ்ல நிறையவே நான் ஃபேஸ் பண்ணேன். அப்ப டாக்டர் நான் சஜஸ்ட் பண்ணும்போது அவங்க சொன்னது, உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணுமா அப்படின்னு நான் சொன்னாங்க. இன் பிட்வீன்ல பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட கம்பெனில ஒரு SEO அனலிஸ்டா ஒரு கம்ப்யூட்டர் லைன்ல இருந்தேன்னா என்னோட கீபோர்டை பிடிக்க கூட முடியாத நிலைமையில நான் இருந்தேன். என் குழந்தைங்களை பார்த்துக்க முடியாத நிலைமையில நான் இருந்தேன். அந்த டைம்ல டாக்டர் கொடுத்த அட்வைஸ், உனக்கு பிடிச்சதை நீ செய்யுமான்னு சொன்னாங்க. அப்போ ஹஸ்பண்ட் கிட்ட சஜஸ்ட் பண்ணும்போது, ஏன் நீங்க வீட்டுல நிறைய ஃபுட்ஸ் பண்றீங்க, ஏன் நீங்க கேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. வீட்டு பக்கத்திலேயே இருந்த ஒரு கிளாஸ் நான் ஜாயின் பண்ணி கேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். கொரோனா டைம்ல சொல்லவே தேவையில்லை, நிறைய பேர் பிசினஸ் இல்லாத டைம்லயும் ஃபுட் அப்படின்றது என்னைக்குமே அழியாத ஒண்ணா இருந்துச்சு. ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது செலிப்ரேஷன்ல கேக்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ஷாப்ஸ் கிடையாம இருக்கும் போது எங்களை மாதிரி ஹோம் பேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு டேக்லைன்ல நான் வரும்போது நிறைய பேர் என்ன காண்டாக்ட் பண்ணாங்க. என்னோட கேக்ஸ் போகாத இடமே கிடையாது. சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல, ஆவடியில இருந்து பாஸ் வாங்கிட்டு வந்துலாம் என்னோட கேக்ஸை வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்படி ஒரு ஸ்பார்க்கு தான் ஏன் இது நம்ம ஒரு ப்ராப்பரா பிசினஸா கொண்டு போக கூடாது. ஒரு IT லைன்ல இருந்தேன்னா இந்த ஃபுட் பிசினஸ்க்கு எப்படி வந்தேன்றது என் அப்பாவால தான். லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்களையுமே பார்த்து பார்த்து செஞ்ச அப்பாவால தான் இன்னைக்கு என் பிசினஸை நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். என்னோட அப்பா பாத்தீங்கன்னா எப்பவுமே சொல்வாரு, நீங்க யாருக்கு முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது, ஆனா உங்களுக்கான அங்கீகாரத்தையும் இடத்தையும் நீங்க உருவாக்கணும்னு சொன்னாரு. அப்படி சொன்னதாலோ என்னமோ இன்னைக்கு ஒரு பேக்கிங் இன்ஸ்டிடியூட்டோட ஒரு ஹெட்டா நான் ஆரம்பிச்சு நான் நடத்திட்டு இருக்கேன்னு சொல்றதுல எனக்கு ரொம்பவே பெருமை. நம்மளோட ஹசி டிலைட்ஸ்ல கேக்ஸ் மட்டுமே செலிப்ரேஷன்ஸ் போயிட்டு இருந்த நேரத்துல ஒரு ஸ்பார்க், ஏன் நம்ம இதை ஒரு கிளாஸா மாத்தக்கூடாது, ஏன் ஆன்லைன் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. கோவிட்ல ஆன்லைன்ல நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. வீட்டுல ஃப்ரீயா இருக்கும் போது ஓரியோ பிஸ்கெட்ஸ் வச்சுலாம் கேக் பண்றாங்க, ஏன் நம்ம இதை ப்ராப்பரான ஒரு எஜுகேஷனா கொண்டு போக கூடாது அப்படின்னு ஒரு ஸ்பார்க் எனக்கு வந்துச்சு. இதுக்கான ரீசனும் சைல்டுஹுட்ல நான் பெருசா நினைச்ச என் டீச்சர்ஸ் தான். அவங்களோட டீச்சிங் ப்ரொஃபஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானுமே இதுல ஒரு பேக்கிங் டீச்சரா மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணதுதான் நம்ம ஹசி டிலைட்ஸ் பேக்கிங் இன்ஸ்டிடியூட். ஃபர்ஸ்ட் நான் ஆட் ப்ரமோட் பண்ணும்போது என்ன நம்பி வந்த ஒரு பொண்ணு நாகர்கோயில இருந்து வந்தாங்கன்னு சொன்னா நீங்க நம்ப முடியுமா? கண்டிப்பாங்க. என்னை நம்பி பிரீத்தான்ற ஒருத்தவங்க நாகர்கோயில இருந்து 1 day கிளாஸ் வந்துதாங்க. அவங்க தான் என்னோட முதல் ஸ்டூடெண்ட். 1 day கிளாஸ்லயே அவங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்தது தான் என்னோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் நான் சொல்லுவேன். இப்படியே போயிட்டு இருந்த என்னோட ஜேர்னி ஒரு வீட்டில் 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 2 பெஞ்ச் போட்டு என்னோட கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா அது மார்னிங் 8 o'clockல இருந்து 10 o'clock வரும். காமனான ஒரு ஹால், ஒரு ஃபேமிலி ரன் பண்ற இடம். ஒரு 10 o'clockல இருந்து 1 o'clock வரைக்கும் டோட்டலா ஒரு இன்ஸ்டிடியூட் செட்டப்பா மாத்துவேன். பெஞ்சஸ் எல்லாமே கொண்டு போடுவேன். ஸ்டார்டிங்ல ஸ்டாஃப்ஸ் கிடையாது, நான் மட்டும்தான் இது எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் என் மதர் இன் லா எத்தனை நாள் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேர் எடுத்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னாலும் அவங்க செய்யாம இருக்க மாட்டாங்க. அது அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. எனக்கு கீப் ஆன் சப்போர்ட் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. சைட் எங்க அம்மா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணதால தான் என் குழந்தைங்களை என்னால வளர்க்க முடிஞ்சிச்சு. என்னோட பேக்கிங் இண்டஸ்ட்ரியில ஒரு 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்த ஹசி டிலைட்ஸ் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிச்சு. எனக்குன்னு தனியா ஒரு ஃபிளாட், ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஃபிளாட்ல ஹசி டிலைட் ஷிஃப்ட் பண்ணோம். அங்க நிறைய பேருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல ஒருத்தவங்க என்னோட ஸ்டூடெண்ட் அவங்களோட பிரதருக்கு என்கிட்ட கிளாஸ் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, காமனான பீப்புள் தானே, வரட்டும் அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு எனக்கு ஒரு டோட்டலா என்னோட லைஃப் ஜேர்னியே மாத்தின நாள்னு நான் சொல்லுவேன். அவர் பேர் துர்கா ராவ். அவர் டெஃப் அண்ட் டம். அவருக்கு கிளாஸ் எடுக்கணும்னு என்ன கேட்டாங்க. நார்மலான பீப்புளுக்கு யார் வேணா கிளாஸ் எடுக்கலாம், ஆனா இந்த மாதிரி இருக்க சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும், நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல முடியும்ன்ற ஃபேஸ் சேலஞ்சிங்ல நான் அந்த கிளாஸ் அவருக்கு எடுத்தேன். 1 month ஒன்லி ரிட்டன் நோட்ஸ் கொடுத்து அவருக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். அவர் என்னோட வாயும் என்னோட கண்ணோட அசைவையும் பார்த்துமே அவரோட மாஸ்டர் கிளாஸை முடிச்சாரு. அவர் அவங்க ஊர்ல ஒரு பேக்கிங் ஒரு ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கிறது தான் என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் சக்சஸ் நான் சொல்லுவேன். ஃபாலோட் பை நிறைய ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். என்னோட பேக்கிங் இன்ஸ்டிடியூட்ல 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சம்மர் கிளாஸ் அண்ட் தென் கப்பிள்ஸ் பேக்கிங் கிளாஸ் அப்படின்னு புது புது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கிளாஸஸ் நம்ம லான்ச் பண்ணோம். அதுக்கு பர்சன்ஸ் கிட்ட இருந்து நிறைய சப்போர்ட்டுமே எனக்கு கிடைச்சிச்சு. என்னோட ஹசி டிலைட்ஸ்ல நீங்க கஸ்டமைஸா கேட்குற கோர்ஸ் எல்லாமே நம்ம லான்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு 52 இயர்ஸ்ல ஒரு மேடம் வந்தாங்க. அவங்களோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷேக் ஆகும். அவங்களுக்கு அவங்க மேல அவ்வளோ ஒரு எப்படி நான் பண்ண போறேன்னு சொன்னவங்க இன்னைக்கு புருஷவாக்கத்துல ஒரு கேக் ஷாப் ஆரம்பிச்சு அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது என்னோட செகண்ட் விக்டரி. அண்ட் தென் ஸ்பெஷல் கிட் ஒருத்தர் வந்தாரு. அவருக்குமே நான் கிளாஸ் எடுத்து கொடுத்தேன். அவங்க இன்னைக்கு அவங்க ஒரு குட்டி
குட்டி கப் கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் டிரான்ஸ்ஜெண்டர் கிளாஸஸ், NGO கிளாஸஸ், IT ஒர்க் ஷாப்னு அடுத்தடுத்த மைல் ஸ்டோன் ஒன்னொன்னா எனக்கு வர ஆரம்பிச்சது. பட் இதுக்கு எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட். பிகாஸ் ஒரு விஷயம் நம்ம ஒரு ஸ்கில்லாக கொண்டு போகிறோன்னா அதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும், அதை எப்படி டிஜிட்டலி ப்ரொமோட் பண்ணணுன்ற ஒரு பேக் அண்ட் சப்போர்ட்டாக அவர் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க. சைட் பை சைட் ஃபேமிலி சைடும் நான் மேட்ச் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் அம்மா சொல்ல ஆரம்பிச்சாங்க, உன்னை கஷ்டப்பட்டு IT வரைக்கும் போகணும், நீ என்னப்பா கேக் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ண போற, இதில் என்ன ஏர்ன் பண்ண போற அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தாங்க. பட் இன்னைக்கு அம்மாவுக்கு தெரிந்த அளவுக்கு நான் சொல்றேன், IT பீப்புளில் இருக்க நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்காக என் கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணி ஒரு பார்ட் டைம் ஜாபாக பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாருமே லான்ச் பண்ணாத புஷ்கார்ட் பிஸ்னஸ் லான்ச் பண்ணோம். புஷ்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஈவினிங் டைமில் தான் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், பெசன் நகர் அந்த மாதிரி சைடில் ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் ஒரு குட்டியாக ஷாப்ஸில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் IT பீப்புளாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் கோயிங் பீப்புள் நிறைய பேர் அந்த பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் சீட் நம்ம ஹசி டிலைட்ஸ் பேக்கிங் இன்ஸ்டியூட் தான் போட்டாங்க அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அந்த என்னோட ஸ்டாஃப்ஸ், என்னோட மேனேஜ்மெண்ட் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த நினைச்சேன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கறதுல எனக்கு அவங்க தான் ஒரு பெரிய ஒரு பிக்கஸ்ட் பில்லராக இருப்பாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய இடத்துல நாங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கோம். நான் ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸில் பண்ண பெரிய ஸ்ட்ரகிள் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி இதை வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறது அப்படின்னு நிறைய நான் ஸ்ட்ரகிள் பட்டேன். பட் அந்த ப்ராப்ளம் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 360 டிகிரி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணி என்னோட ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லோகோ டிசைன்லேருந்து அவங்களோட பேம்ப்ளெட் டிசைன், அவங்களோட ப்ரௌச்சர்ஸ் டிசைன், ப்ரொமோஷன், அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்ட்லிங், ஃபேஸ்புக் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு A to Z சப்போர்ட் நான் கொடுத்துட்ருக்கேன். என்ன மாதிரி அவங்க ஒரு கேக் மட்டும் கற்றுக்கல, அவங்க பிஸ்னஸை எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அண்ட் தென் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் தென் இதை எப்படி கொண்டு போகணும்னு ஒரு டவுட்ஃபுல்லாக வர நிறைய பேருக்கு இன்னைக்கு நான் துணையாக நிற்கிறேன். நிறைய ஹோம் மேக்கர்ஸ் அவங்களால இதை பண்ண முடியுமா, ஃபீஸ் கட்ட முடியுமான்னு சொன்னவங்க எல்லாமே ஸ்டார்டிங் ஒரு சின்ன கோர்ஸ் எடுத்துட்டு அடுத்த கோர்ஸ் அவங்களோட ஓன் இன்கம்ல என்கிட்ட வந்து படிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. சைட் பை சைட் ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லும் போது அவங்க கிட்ட நான் நிறைய சொல்லுவேன். லைக் பிஸ்னஸ் அப்படின்றது ஒன்னே ஒன்று தான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட எய்ம் நோக்கி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு துணையாக இருக்கும். நான் நிறையவே அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதன்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஹசி டிலைட்ஸ் அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபுல் கமர்ஷியலாக மாறி வித் ப்ராப்பர் லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே என் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் என்ன நம்பின என் ஃபேமிலி கொடுத்த சப்போர்ட் மட்டும்தான். நான் நிறையவே யோசிச்சிருக்கேன், என்னால் இது முடியுமா, நிறைய தோண்டு போய் நிற்கும் போது எனக்கு துணையாக இருந்தது என் ஹஸ்பண்ட், என் ஃபேமிலி மட்டும்தான். நான் நிறைய டைம் என்னை பற்றி நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே ஒரு லாரி டிரைவர் பொண்ணு தானே, இது போதும் இது போதும்னு சொன்ன வார்த்தைக்கு நடுவில் என்னை நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நான் கேட்டதால என்னை நிறைய விஷயங்கள் நானே செல்ஃபாக நான் மாற்றிக்கக்கூடிய ஆட்டிடியூட் டெவலப் நான் பண்ணியிருக்கேன். அந்த நிறைய உமன்ஸ் ஃபோரம்லையும் நான் இருக்கேன். அப்படி ஒரு உமன் ஃபோரம் தான் எனக்கு வீண் ஒன்று கிடச்சிச்சு. அந்த உமன் ஃபோரமில் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸஸில் நிறைய விஷயங்கள் என்ன மாற்றிக்கிறதுக்கான செல்ஃப் பிலீஃப் வர்றதுக்கான கிளாஸஸ் இருந்துச்சு. நான் முன்னாடிலாம் நினைப்பேன் எனக்கு வீடு இல்லை, கார் இல்லைன்ட்டு. பட் அங்கே கொடுத்த ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் உங்களோட சப்போர்ட்டிவான ஃபேமிலி, உங்களுக்கான ஸ்கில், நீங்கள் எப்படி கொண்டு போறீங்கன்ற ஒரு விஷயம் இருந்தாலே அடுத்த தேடல்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருந்தாலே நீங்கள் தான் ஒரு வெற்றியாளர்னு சொன்னாங்க. இன்றைக்கி நான் பெருமையாக சொல்கிறேன், நான் பணக்காரி கிடையாது, நான் கோடீஸ்வரின்னு சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு சப்போர்ட்டிவ் ஃபேமிலி, எனக்கான ஒரு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய எனக்கான ஸ்கில் இருக்குது, எனக்கான ஒரு ஆஃபீஸை நான் ரெடி பண்ணி ஒரு அங்கீகாரத்தை நான் உருவாக்கி ஒரு ஹசி டிலைட்ஸை ஒரு பிராண்டாக நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்ன உடனே வீட்ல இருந்து வந்தது நோ அப்படின்றது தான் நான் எல்லாருமே சொன்னது. பிகாஸ் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணும் போது நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும், பட் இதுல எப்படி நீ இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய எனக்கு வந்த பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. பட் அதை ஒவ்வொன்றையுமே கொஞ்சமா எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 3 மாசத்துக்கு கண்டிப்பா அதுல இருந்து நம்ம எந்த ஒரு இன்கமுமே எடுக்க முடியாது. பட் நிறைய கத்துக்க முடியும் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். ஹசி டிலைட்ஸ்ல ஒவ்வொரு விஷயமுமே நான் பார்த்து செஞ்சேன். இன்னொருத்தவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு
யூனிக்கான ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், யூனிக்கான ஐடியாஸா இருக்கட்டும், எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தேன். எல்லாருமே கேக்ஸை வந்து கேக்ஸா பார்க்கும்போது நான் நிறைய இன்ஃபியூஷன் டெசர்ட்ஸ் மாதிரி நிறைய திங்ஸ் நான் உள்ள கொண்டு வரும்போது மக்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நார்மலா ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கறதுக்கும் அது டிஃப்ரெண்டா ஒரு ப்ரொஜெக்ஷன்ல நம்ம கொடுக்கறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன். அண்ட் தென் பீப்புளோட மைண்டை ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த பீப்புளோட மைண்ட் ரீடிங் தான் என்னோட ஹசி டிலைட்ஸோட தேடல அடுத்தடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா நகர்ந்து கொண்டு போச்சுன்னு நான் சொல்லுவேன். என்னோட ஸ்கில்ஸை நான் இயர்லி டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாருமே சம்பாதிச்சோம், அதை கொண்டு போகணும், ஒரு இடத்துல சேவ் பண்ணும் அப்படின்றத தாண்டி என்னோட நாலேஜை நான் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு தனியா நான் ஒரு விஷயத்த நான் கொண்டு வந்தேன். அந்த சீக்ரெட்டை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். என்னோட இன்கம்மை நான் 5 விதமா பிரிக்க ஆரம்பிச்சேன். ஒன்னு என்னோட ஆஃபீஸ், இன்னொன்னு என்னோட ஸ்டாஃப், இன்னொன்னு என்னோட எஜுகேஷன், இன்னொன்னு என்னோட சேவிங், இன்னொன்னு என்னோட ஃபேமிலி. இந்த 5ஐயுமே ஒரு 5 ஜாரா எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 ஜார்லயும் ஈக்குவலா நான் பிரிக்க ஆரம்பிச்சேன். அதுல ஒரு நாலேஜ்ன்ற ஜார் மட்டும் என்ன அமௌண்ட் இல்லைனாலும் அந்த ஜார் ஃபில் ஆயிட்டே வந்துச்சு. பிகாஸ் அந்த ஜார் நான் ஃபில் பண்ணதான் மற்ற ஜார்ஸ் எல்லாமே எனக்கு ஃபில் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். நாலேஜை தேடி தேடி போய் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். என்னோட பெஸ்டா யார் இருக்காங்க, பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பீப்புள் கிட்ட போக ஆரம்பிச்சேன். மும்பை, பாம்பே, பெங்களூர், அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போய் என்னோட நாலேஜை நான் கொண்டு வந்தேன். அந்த நாலேஜை ஆல் அண்டர் ஒன் ரூஃப் அப்படி கொடுக்கணும்ட்டு ஹசி டிலைட்ஸ்ல என்ன தேடி வர எல்லாருக்குமே அந்த நாலேஜை நான் கொடுக்கவே ஆரம்பிச்சேன். நிறைய இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா அதோட மூலப்பொருள் சொல்லி தருவாங்க. ஆனா அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இல்லாம போறதால அவங்க நிறைய அடுத்த லெவல் கொண்டு போக முடியாம தவிக்கும் போது என்னோட ஹசி டிலைட்ஸ்ல அவங்களை எப்படி ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணணும், அவங்களை எப்படி அவங்க பிசினஸ் ப்ராப்பரான வழி கொண்டு போகணும் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா ஆரம்பத்துல எனக்கு சொல்லித்தர யாருமே இல்ல. என்ன தேடி வரவங்க அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நிறையவே நான் செய்ய ஆரம்பிச்சேன். அப்படி செய்யும் போது இன்னைக்கு நான் பெருமையா சொல்றேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஷாப் ஓபன் பண்றாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா கிளவுட் கிச்சன் ரன் பண்றாங்க, அவங்களுமே பேக்கிங் கிளாஸஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஒரு பொண் நினைச்சா அவங்களால முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு துணையா ஒரு ஹஸ்பண்ட் இருக்கும் போது எது வேணா சாத்தியும்னு சொல்லுவாங்க. என்கிட்ட வர நிறைய பேர் சப்போர்ட்டிவ் இல்லாம இருப்பாங்க, அம்மா அப்பா இல்லாம இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்ற ஒன்னே ஒண்ணுதான், நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்க லைஃபை மாத்த முடியும், இன்னொருத்தவங்களால கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்க நினைச்சு அவங்க மாத்தின லைஃபை அவங்க திருப்பி கொண்டு வந்து அவங்க என்கிட்ட சொல்லும் போது என்னோட லைஃப்ல நான் அடைஞ்ச சந்தோஷம் அது என்னால வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பாத்தீங்கன்னா ஒன்னு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒண்ணுதான், உங்களுக்கான ப்ராப்பர் நாலேஜ் கத்துக்கிற ஒரு இடத்துல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பை நீங்க தைரியமா முன்னோக்கி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் தென் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்க ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இன்னொருத்தவங்களுக்கு அதை எடுத்து வைக்க முடியும். அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே முதல் நீங்க அப்சர்வ் பண்ணணும், தெளிவான இடத்தை நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க எங்க கிட்ட தான் வரணும் நான் என்னைக்குமே யாரையுமே சொன்னது கிடையாது. என்கிட்ட வர ஒவ்வொரு கால்ஸ்லுமே நான் கைட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்தை நீங்க நோக்கி போகும்போது உங்களோட தேடுதல் பூர்த்தி அடையுதா அதை மட்டும் நீங்க பாருங்க. உங்க பிசினஸ் நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம்னு நான் சொல்லுவேன். மூளைக்கு மூளை பேக்கரி இருக்கு, எப்படி நான் சேல் பண்ணுவேன் மேம், இது எப்படி மேம் சாத்தியம் அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சொல்ற ஒன்னே ஒண்ணு என்னன்னா, நீங்க யூனிக்கான ஒரு விஷயத்தை கொடுக்கும் போது அது டேஸ்டா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க அப்படின்ற விஷயத்த நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவா திங்ஸும் கொண்டு வருவாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸை நான் ஒரு பேசிக்கான ஒரு கேக்னா என்ன, மாவு போடுறோம், எக் போடுறோம் அப்படின்றத தாண்டி அதை எப்படி நீங்க யூனிக்கா கொண்டு வரலாம், இப்ப இருக்க மாடர்ன் ட்ரெண்டுக்கா இருக்கட்டும், ஹெல்த் வைஸ் கான்சியஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எப்படி ஒரு பேக்கிங்ல கொண்டு வரலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம ஹசி டிலைட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய டிபேட்ஸ் வருது, ஆர்கானிக், ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட ஃபோக்கஸ் என்ன, பீப்புளுக்கு எந்த டைம் ஆஃப் பீப்புள் கேட்டாலுமே கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் நான் ப்ரொவைட் பண்றேன். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ல இருந்து ஒரு ஹை அண்ட் கிளாஸ் வரைக்கும் அவங்களுக்கு கேக்குன்றது ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த கேக்கை எப்படி அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி மாத்தணும், நம்மளோட ப்ராஃபிட்டும் வரணும், அதே சேம் டைம் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அவங்களுக்கு முக்கியமா தேவைப்படுது. அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஹசி டிலைட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதன் மூலியமா அவங்களுக்கு அவங்க பிசினஸ்லயும் சக்சஸ் ஆகுறாங்க, சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் சக்சஸ் ஆகிற அளவுக்கு அவங்க வளர்த்துக்க முடியுது. அது மட்டும் இல்ல, ஐடி ஆர்டர்ஸ், கேன்டீன் ஆர்டர்ஸ் அதை எப்படி எடுக்கலாம், எப்படி ப்ராப்பரான ஒரு சர்டிபிகேஷன் இருக்கணும், ஒரு ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ்ல இருந்து அவங்களுக்கான ப்ராப்பர் கம்பெனி லைசன்ஸ் வரைக்கும் நாங்க அவங்களுக்கு கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஹசி டிலைட்ஸ்ல பாத்தீங்கன்னா மெயின் திங் இவங்க அவங்க அப்படின்ற பாரபட்சமே கிடையாது. எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். அவங்களுக்கான எல்லா விஷயத்தையுமே டாப் டு எண்ட் நம்ம அவங்களுக்கு அவங்களோட கோர்ஸ் வைஸ் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஹசி டிலைட்ஸ்
லைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கேக்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு, எல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம். பட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா மனசுக்கு பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பிள்ளைங்க தான். எல்லா அம்மாக்குமே வீட்ல இருந்து ஒரு அப்ரிசியேஷன் வராதா அப்படின்னு நினைக்கும் போது என்னோட குழந்தைங்க கொடுத்தது தான் எனக்கு ஒரு பிக்கஸ்ட் அப்ரிசியேஷன் நான் சொல்லுவேன். அவங்க ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அவங்க என்னை இது வரைக்கும் இன்ட்ரோ பண்ண நாள் போக நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என் பிள்ளைங்க என்னை இன்ட்ரோ பண்ணது என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா இருக்கும். அவங்க அவ்வளோ அழகா என்னை பத்தி அவங்க ஸ்கூல்ல இன்ட்ரோ பண்ணுவாங்க. அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது எங்க அம்மா கேக் பண்ணுவாங்க. ஆர்டர்ஸ் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் என் பொண்ணு தான் ஸ்கூல்ல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு கொண்டு வந்தா. ஸோ இது மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ரோல் மாடலா நம்ம எப்படி இருக்கணும்ன்ற அளவுக்கு இந்த பிசினஸ் என்ன மாத்துச்சுன்னு நான் நினைக்கும் போது ரொம்பவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் தென் என்னோட ஸ்கூல் காம்படிஷன் நான் போய் உட்காரும் போது டூ சர்ப்ரைஸ், என்னோட ஹஸ்பண்ட் என்ன ஒரு என்டர்பிரனரா பார்க்கும் போது இருந்த சந்தோஷத்தை விட என் பொண்ணு ஒரு ஆண்டர்பிரனரா அவ ஸ்டேஜ்ல ஒரு மார்வேட போட்சியில அவ்வளவு ஆண்டர்பிரனரா சொல்லி ஆஷி டிலைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ நேம்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நான் போட்ட ஒரு சின்ன விதை என்னோட பிசினஸ் மட்டும் இல்லாம என் குழந்தைங்களோட லைஃபையும் மாத்துதுன்னு நினைக்கும் போது நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஹசிரிலேட் ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள், ஸ்ட்ரகிள் ஆன விஷயங்கள் மெயினா பாத்தீங்கன்னா டிஜிட்டலி தான் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். டிஜிட்டல் வைஸ் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி என்னால அப்ப வர முடியாம இருந்துச்சு. அதை லேர்ன் பண்ணோம், அதை கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எங்களை மெருகேத்தி வளர்த்துக்கிட்டோம். அந்த ஒரு வளர்த்தல் நாங்க இருக்கிறதாலதான் இன்னைக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லோகோ டிசைன்ல இருந்து அவங்களுக்கான சப்போர்ட், இப்ப ட்ரெண்ட்ல இருக்க ஏஐல இருந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் கவர் சப்போர்ட் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க, கிளாஸுக்கு வராங்க. அவங்களோட தேவை என்னன்னா 1 day கிளாஸ், 2 day கிளாஸ் அப்படின்னு நிறையவே கேட்டுட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட சூழ்நிலை காரணமா தான் அவங்க அந்த 1 day கிளாஸ் 2 day கிளாஸ் கேட்கறாங்க. பட் அதிலுமே அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலா கொடுக்க முடியும், அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி அவங்கள நாங்க மாத்தணும் அப்படின்ற ஒரு கோர்சஸ்லாம் நாங்க டிசைன் பண்ண ஆரம்பிச்சோம். எல்லாருமே பாத்தீங்கன்னா பேசிக், அட்வான்ஸ், மாஸ்டர்ஸ், டிப்ளமோ அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. பட் எங்ககிட்டயுமே அந்த கோர்சஸ் இருக்கு. அதையும் தாண்டி அவங்களுக்கான இப்போ ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கான அஃபோர்டபுள் கொடுத்து அவங்க வராங்க அப்படின்னா எதனா ஒரு விஷயத்துல அவங்க நாங்க பெருசா கொண்டு வரணும். ஸோ அப்படி நாங்க கொடுத்ததுதான் 1 day கோர்ஸ் அப்படின்னு லான்ச் பண்ணணும். பீப்புளுக்கான ரெக்ரூட்மெண்ட் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த 1 day கிளாஸ்ல எப்படி அவங்கள அந்த ஒரு சின்ன விஷயத்துல பெரிய இடத்துக்கு கொண்டு போகலான்றத மாதிரி யோசிச்சுதான் ஒரு சின்ன டிஷ்ஷா இருந்தாலும் அவங்கள பெருசா கொண்டு போகணும். எக்ஸாம்பிள், ஒரு ப்ரௌனி கிளாஸ்க்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரௌனியோட இன்டெப்த் நாலேஜ் கொடுக்கும் போது அவங்களுக்கான அடுத்த லெவல் வளர்ச்சியை கொடுக்க முடிஞ்சிச்சு எங்களால. அப்படி வந்தவங்க தான் தீபான்னு ஒருத்தவங்க. அவங்க இன்னைக்கு நிறைய எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், சவிதா, அந்த மாதிரி நிறைய காலேஜஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா கேன்டீனுக்கு ப்ரௌனி சப்ளை பண்றாங்க. இது எனக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. பிகாஸ் ஒரு சின்ன விஷயத்துல இருந்துமே அவங்க ஒரு பெரிய ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட டீச்சிங்கா இருக்கட்டும், அவங்களோட சப்போர்ட் சிஸ்டமா நாங்க அவங்க கூடவே இருந்ததுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சின்னு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல 2021ல இருந்து இப்ப 25ல இருக்க கரண்ட் ஸ்டூடெண்ட் வரைக்கும் என்கிட்ட கனெக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் டைம் பார்க்காம சப்போர்ட் கொடுத்திருக்கேன். வீட்டுல நிறைய பேர் சொல்லுவாங்க 24/7 பண்ற அளவுக்கு உன்னோட இன்ஸ்டியூட்ல என்ன இருக்குன்னு கேட்பாங்க. பட் என் ஸ்டூடெண்ட் எத்தனையோ பேர் அவன் ஆன் பண்ணிட்டு கூட எனக்கு கால் பண்ணி கேட்கும் போது அவங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த சப்போர்ட் கிடைச்சது கிடையாது. என் ஸ்டூடெண்ட்ஸை நான் எந்த இடத்துலயுமே நான் விட்டு கொடுத்ததும் கிடையாது. அவங்க ஃபேமிலியில சொல்ற ஒரே வார்த்தை, கேக்குன்னு கத்துக்க போறீங்க, இதுல என்ன பெருசா வர போறீங்கன்னு சொன்னவங்க முன்னாடி அந்த பர்சன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு ஏர்ன் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு என்ன பெரிய விஷயம் நடந்துற போது, ஹஸ்பண்டுக்கு துணையா இருக்கணும், குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டும் போது கூட ஹெல்ப் பண்ணணும், அவங்க கூட அவங்களோட அமௌண்ட் ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்துருமான்னு நினைக்கிற நிறைய பெண்கள் என்கிட்ட கத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்காங்க அப்படின்றதுல ஹசிரிலேட்ஸ் ரொம்பவே ஒரு பெரிய சந்தோஷமா நான் இதை உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். ஒவ்வொரு விஷயமுமே நம்ம நினைக்கிறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், டிஃப்ரெண்டான விஷயம் தான். ஆனா அது ப்ராப்பரான கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்கும் போது நீங்க கண்டிப்பா கொண்டு போகலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, கிளாஸுக்கு வரவங்க நிறைய பேர் யோசிக்கிற விஷயம், என்னால இது பண்ண முடியுமா, செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாம வருவாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது நம்மளுக்கு நம்ம வளர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேசினாலும் நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும்ன்றது என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயங்கள். கிளாஸுக்கு வந்த உடனே சில பேர் அவசரப்படுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இதை முடிச்சுட்டு அடுத்தது என்னால இன்கம் பண்ண முடியுமா, பாத்திர முடியுமான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்றது ஒண்ணுதான், ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். அந்த ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ் இந்த வேர்ட் நிறைய பேரோட லைஃபை என்னோட ஹசிரிலேட்ஸ்ல மாத்தி இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் முடிச்சிருவாங்க, பிராக்டிஸ் இருக்காது,
லெஸ்ஸான விஷயங்களை வந்து எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் இருக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லுவாங்க. நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், ஒரு ஃபேன்சி செட்டப்போ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேசிஸ் அவங்களுக்கு ஒரு மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே நாங்க ப்ரொவைட் பண்ணும்போது அவங்களுக்கான தேடல்கள் வந்து பாத்தீங்கன்னா லிமிட் ஆச்சு. நிறைய பேர் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா திங்ஸ் இல்ல, நான் எதனா ஒரு கொஸ்டின் கேட்கும் போது மேம் என்கிட்ட இந்த ப்ராப்ளம் மேம் திங்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லும் போது நாங்க எங்களோட சிஸ்டமை மாத்த ஆரம்பிச்சோம். அவங்களுக்கான திங்ஸையுமே நாங்க கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த அந்த நோ அப்படின்ற வேர்டை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு நாங்க கொடுத்த இந்த கிட்டா இருக்கட்டும் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருந்த ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆன்லைனுமே ரீச் ஆனதுக்கான மெயின் ரீசன், ஆன்லைன்ல ஜஸ்ட் யூடியூப் மாதிரி லிசன் பண்ணோம் அப்படின்றத தாண்டி கிட் ப்ரொவைட் பண்ணோம். கிட் ப்ரொவைட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் ஆச்சுன்னா, டைரக்டா ஒரு ஆன்லைன்லயுமே ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு செக்ஷன்ஸ் நிறைய கொடுக்கும்போது அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் பில்ட் ஆச்சு. நிறைய இடத்துல இருந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்கிட்ட வந்து தங்கி படிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர், தஞ்சாவூர், அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து வந்திருக்காங்க. சில பேரால வர முடியாத சில பேருக்கு நான் இந்த மாதிரி கிளாஸஸும் எடுத்து நம்ம ஹசி டிலைட்ஸ் அவங்களுக்கு ஒரு பேக் போனா சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே நினைக்கிறது என்னால இதுல வெற்றி பெற முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா முடியும். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை சுத்தி இருக்க பீப்புளோட வார்த்தைகள் நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அதை எல்லாத்தையுமே உள்வாங்கிட்டு உங்க மனசுக்கு உங்க லைஃப்ல என்ன பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ரைட் பிளேஸ்க்கு நீங்க ரீச் ஆக முடியும் அப்படின்றதுக்கு நான் ஒரு கரெக்ட் எக்ஸாம்பிள். பிகாஸ் என்ன சுத்தி நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது நிறைய நெகட்டிவிட்டி தான் எனக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. பட் என் மனசுல இருந்த ஒரே ஒரு பாசிட்டிவ், என்னால முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதை நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணதுக்கான ரீசன், எனக்கு நான் படிச்சு தேடிக்கிட்டு ஸ்கில்ஸ். ஸோ அந்த ஸ்கில்ஸை நீங்க ப்ராப்பரா இருக்கும்போது கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், வெற்றி அடைய முடியும். எந்த பிசினஸ்ன்னு கிடையாது, நீங்க எந்த பிசினஸ் எடுத்தாலும் ஒரு ஸ்டெப் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க போயிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களால அதை ரீச் பண்ண முடியும். எனக்கு இது போதும்ன்ற ஒரு சலிப்பு நீங்க தட்டிட்டாலே உங்களோட பிசினஸ் அடுத்து என்ன பண்ணலான்ற ஐடியாஸே உங்களால யோசிக்க முடியாம போயிடும். எல்லாருமே பிசினஸ் பண்றோம், நம்ம வெற்றி அடைய முடியுமானா நம்மளோட ஐடியாலஜி, நம்மளோட திங்கிங் ப்ராசஸ், அண்ட் தென் நீங்க எப்படி நீங்க கொண்டு போறீங்க அப்படின்ற விஷயத்த ஒரு நல்ல தெளிவான ஒரு செக்மெண்ட்டுக்கு நீங்க கொண்டு போகும்போது யூனிவர்ஸையும் உங்களுக்கு கைட் பண்ணும். அதே நேரத்துல உங்களுக்குள்ள இருக்க ஒரு உள் உணர்வு உங்களை அடுத்தடுத்த புது விஷயங்களை கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். என்னோட ஹசி டிலைட்ஸ்ல வர நிறைய பேர் அவங்களோட காலேஜஸா இருக்கட்டும், ஸ்கூல்ஸா இருக்கட்டும், டாப்பர்ஸா இருப்பாங்க, யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா கூட இருப்பாங்க. ஆனா ஆஃப்டர் மேரேஜ் அவங்களோட குழந்தை, குடும்பம் அப்படின்ற இடத்துல அவங்கள மறந்துடுறாங்களோ அப்படின்றத நான் நிறைய இடத்துல நான் வந்து பார்த்திருக்கேன். ஒரு செல்ஃப் டவுட்டா வர ஒருத்தவங்க என்கிட்ட பேசினது இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. மேம் நான் வீட்டில் இருக்க டென்ஷனை மறக்கிறதுக்காக வரேன், மேம் நான் புதுசா ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டோன்னு வரேன், மேம் நான் இவங்களுக்கு ஜெயிச்சு காமிக்கணும்னு வரேன். எல்லாருமே இன்னொருத்தவங்களை சுத்தி தான் வராங்களே தவிர அவங்களுக்கு என்ன தேவைன்றதை யாருமே யோசிக்கிறது கிடையாது. உள்ளுணர்வுப்படி நம்மளோட வெற்றியை நம்ம தேடுறோம். ஆனா அந்த வெற்றியை இன்னொருத்தவங்க மேல எப்படி சொல்லலான்னு தான் யோசிக்கிறோமே தவிர நமக்கான வெற்றியை நம்ம சொல்றதே கிடையாது. இந்த உலகத்துல நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லாத வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஈவன் ஹஸ்பண்டா இருந்தாலுமே நிறைய டைலாக்ஸ் பாக்குறோம். எது வேணும்னாலும் எந்த விஷயத்துல இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருங்க. ஒரு விஷயம் வேணும்னா அடம் பிடிக்க வேணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது 100க்கு 100 உண்மை. பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கண்டிப்பாவே டபுள் மடங்கு அடம் பிடிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு ஃபீஸ் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா இதை நீ எடுத்துருவியா அப்படின்றதுதான் நிறைய கணவர்மார்களோட ஒரு பெரிய ஒரு வார்த்தையாவே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட வர நிறைய பேர் கேட்பாங்க, மேம் நான் 10,000 பே பண்ணியிருக்கேன் மேம், இதை நான் எத்தனை மாசத்துக்குள்ள எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட சொல்றது ஒண்ணுதான், இந்த 10,000 உங்களுக்கு 1 lakh மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. அது எப்போ அப்படின்னா உங்களோட ப்ராசஸ் நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த ஒரு கன்சிஸ்டன்சியா செஞ்சுட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். கன்சிஸ்டன்சி இஸ் a key for success, not only a proverb. இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். எப்படி எழுந்தோம், தூங்கணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்றது மட்டும் இல்லாம உங்களோட பிசினஸும் உங்களோட குழந்தை மாதிரி தான். அதை எப்படி நீங்க வளர்க்க போறீங்க, அடுத்தது நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற தேடல் அதிகரிக்க உங்க பிசினஸும் தானா வளர்ந்துகிட்டு போயிட்டே தான் இருக்கும். எங்களை மாதிரி இன்ஸ்டிடியூட் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை நீங்க ப்ராப்பரா பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு பிசினஸ்ல நீங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு கைப்பிடிச்சு நான் வரேன்னு சொல்றதுக்கு இந்த இடத்துல எவ்வளவு பேருக்கு இருந்திருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப வரைக்குமே நானும் என் ஹஸ்பண்டும் நிறைய இடத்துல உதவியா இருக்கும். அவங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய புஷ்கார்ட் டிசைனிங்ல இருந்து அவங்களோட
ஒரு சின்ன மிஷின்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்து எங்களுக்கான டீலர்ஸோட டைரக்ட் டீலிங் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த நீங்க அலையணும், அவசரப்படணும், கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு எந்த ப்ராப்ளமே இல்லாம என்னோட டீலர்ஸையே நான் டைரக்டா லிங்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் ஸ்மூத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது. ஹசி டிலைட்ஸ் அப்படின்னாலே ட்ரஸ்ட் அப்படின்றத நான் ரொம்பவே ஹாப்பியா நான் சொல்லிக்க விரும்புறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் நான் உங்களை பார்த்து தான் வந்தேன், நீங்க இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பாக்குறீங்க, அவார்ட்ஸ் வாங்குறீங்க, இன்ஸ்பயர் ஆகி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களுமே உங்க வீட்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலா மாத்தணும் அப்படின்றது தான் என்னோட ஹசி டிலைட்ஸோட முக்கியமான இன்டென்ஷன். கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2000ல இருந்து 40,000 வரைக்கும் நம்ம கிட்ட கோர்சஸ் இருக்கு. அப்படி என்னங்க பேக்கிங்ல பெருசா கத்துக்க போறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 2000ல கத்துக்கிற ப்ரௌனி கோர்ஸ்ல இருந்தும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். 10,000ல கத்துக்கக்கூடிய உங்களோட பேசிக் கோர்ஸ்ல இருந்தும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட நாலேஜும் நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ப்ரௌனி கோர்ஸ் முடிச்சுட்டு போனவங்க இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கம்பெனில வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அவங்களால என்ன ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனில வர பர்த்டே கேக்ஸ் ஆர்டரை எடுக்க முடியல. ஸோ அவங்க அடுத்தது என்கிட்ட வரும்போது அவங்க நான் பேசிக் கோர்ஸ்க்கான நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, வாங்க டிப்ளமோ கோர்ஸ் வாங்க, நாங்க யாரையுமே தப்பான லெவல்ல கைட் பண்ண மாட்டோம். அவங்களோட ஏரியாக்கு ஏத்த மாதிரி, அவங்களோட டிசைனிங் ஏத்த மாதிரி, அவங்களோட அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன கோர்ஸ் அவங்களுக்கு நாங்க டிசைன் பண்ணி தரணும். அண்ட் தென் அதை எப்படி அவங்க வந்து ஒரு சேல்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும், அவங்க ஏரியாக்கு ஏத்த மாதிரி மெனு செட் பண்ணி தர்றது, அண்ட் தென் அவங்களோட அந்த ஏரியா லொக்காலிட்டிக்கு ஏத்த மாதிரி எப்படி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தியரி கிளாஸாவே நம்ம அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். 1-to-1 சிட்டிங்ல நிறைய பேர் உட்காரும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செல்ஃப் டவுட் தான் நிறையவே இருக்கும். அந்த செல்ஃப் டவுட்டை வேனிஷ் பண்ணிட்டு அவங்க பிசினஸ்ல ஒரு சின்ன ஒரு சக்சஸா இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு சக்சஸா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமான மோட்டிவேஷனா நம்ம ஹசி டிலைட்ஸ் அவங்களுக்கு கூடவே இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களோட பிசினஸ்ல A to Z அவங்க ஃபிளரிஷ் ஆகும் போது அவங்க மட்டும் வரல, அவங்க கூட சேர்ந்து நாங்க எங்களோட ஹசி டிலைட்ஸும் வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்பவே பெருமையா நினைக்கிறேன். நம்மளோட லைஃப்ல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இருக்கிறது நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். அவங்க கொடுத்த ஒவ்வொரு ஸ்ட்ரகிளுமே நம்மள வந்து ஒரு சிற்பியா செதுக்குனதாலதான் நம்ம லைஃப்ல ஒரு நிறைய அவங்க பட்ட கஷ்டங்களை நம்ம படக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்க. அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்ததாலதான் என் அப்பா என் அம்மா அவங்க சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் எனக்கு லைஃப்ல ஒரு நிறைய ஒரு பாடமாவே நான் அமைஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட பசங்களை இன்னைக்கு நான் ஒரு நல்ல லெவல்ல நான் கொண்டு வரேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு நன்றி சொல்லணும்னா என்னோட அம்மாக்கும் என்னோட அப்பாக்கும் தான். அடுத்தது என்னோட ஹஸ்பண்ட், அண்ட் தென் எனக்கு என்னோட மாமியார். இப்போ என் அப்பாவே மாமியாரும் இல்ல, ஆனா அவங்களோட பிளஸிங்ஸ் நிறையவே இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இடத்துலயுமே நான் வந்து பாத்தீங்கன்னா அதை உணர்ந்துகிட்டே இருக்கேன். பிகாஸ் ஒரு இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் பண்ணி அவங்க எப்படி வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொன்னவங்க மத்தியில இன்னைக்கு என் அப்பாக்கான இறுதி சடங்கு வரைக்கும் என் ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க அப்படின்னு நான் பெருமையாவே சொல்லுவேன். பிகாஸ் அன்னைக்கு அவரு ஒரு ஹீரோவா தெரிஞ்சாரு, இன்னைக்கும் இல்ல என்னைக்குமே அவரு தான் எனக்கு ஹீரோ. அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட லைஃப்லயுமே ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்கும். அந்த ஸ்பார்க் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம லைஃப்ல ஏணி படிக்க தானா வந்துட்டே இருக்கும், நம்ம பாட்டு ஏறி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அவார்டு அண்ட் தென் செலிப்ரேஷன் அதெல்லாம் பார்த்து நான் வியந்து பார்த்திருக்கேன். அப்படி ஒரு வியந்து பார்த்தது தான் சக்தி மசாலாவோட விருதுகள். ஜஸ்ட் லைக் தட் நான் போய் ஒரு அப்ளை பண்ணேன் 2021ல. அப்போ அதோட பெருமையா இருக்கட்டும், அது என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் 2022ல பார்க்கும்போது அதோட வெளிப்பாடு அதுல எக்ஸ்போஸ் ஆன திங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஏன் இந்த இடத்துக்கு என்னை வளர்த்துக்க கூடாது, நான் ஏன் இந்த அங்கீகாரம் வாங்கக்கூடாதுன்னு அதுக்காக ஓட ஆரம்பிச்சேன். 2022, 23, 24 கடந்து போட்டுட்டே இருந்தேன். ஒவ்வொரு வாட்டியுமே ஒரு லேர்னிங்ஸை நான் கத்துக்கிட்டேன். 2025ல என்னோட எஜுகேஷன் கேட்டகரியில நான் ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு வாங்கினேன். அந்த அவார்டு வாங்குறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் எனக்கு தான் நான் சொல்லிப்பேன். எல்லாருமே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்களா தெரியாது, பட் என்னோட கன்சிஸ்டன்சி, நான் எந்த இடத்துலயுமே நோ சொன்னது கிடையாது. என்னோட சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ண மாட்டேன். அது சின்ன இடமா இருந்தாலும் சரி, பெரிய இடமா இருந்தாலும் சரி, அதை தேடி அந்த இடத்துக்கு நான் எப்படி ரீச் பண்ணணும்ன்ற தேடலை நான் என்னைக்குமே நிறுத்தினதே நான் கிடையாது. அந்த நிறைய அவார்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். லைக் ஃபுட் அண்ட் பெவரேஜ் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட அவார்டு வாங்கியிருக்கேன். அந்த நிறைய பேர் என்னோட லைஃப் ஜேர்னில நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய மென்டார்ஸ் இருக்காங்க, வெல் விஷர்ஸ் இருக்காங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் சோர்ந்து போகும்போது எனக்கு துணையான என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. முக்கியமான என் ஃப்ரெண்ட், என் பையன் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு அம்மாவா
நான் அந்த இடத்துல நிற்கும் போது என் பையன் நிறைய இடத்துல நான் சோர்ந்து போகும்போது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவான். அந்த வார்த்தை என் அப்பாவே என்கிட்ட வந்து சொல்ற மாதிரி நிறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என் பசங்களை நான் என்னமோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல வந்ததால என்னமோ என் பெரிய பையன் ஒரு கவர்மெண்ட் அத்லட்டா இருக்காரு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில. சின்னவங்க கேரம் போர்ட் பிளேயரா இருக்காங்க. ஒரு அம்மாவாவும் நான் சக்சஸ் ஆயிருக்கேன், என்னோட பிசினஸ்லயும் நான் சக்சஸ் ஆயிருக்கேன் அப்படின்னா அதுக்கு என் அழகான ஃபேமிலி அண்ட் தென் என் அப்பா எனக்கு கொடுத்த கைடன்ஸ் தான் நான் சொல்லுவேன். நான் எப்பவுமே ப்ரௌடா சொல்லிப்பேன், நான் ஒரு ப்ரௌடு லாரி டிரைவர் டாட்டரோட பொண்ணு அப்படின்றதுல நான் என்னைக்குமே நான் கஷ்டப்பட்டதே கிடையாது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களை ஒரு டிரைவர் பசங்களா அப்படின்னு சொன்னா நம்பவே மாட்டாங்கன்னு. அந்த அளவுக்கு என் அப்பா கஷ்டப்பட்டதை விட நான் இப்ப படுற கஷ்டங்கள் எனக்கு ஒரு பாயிண்டா கூட நான் நினைச்சதே கிடையாது. சோர்ந்து போய் நின்று இருக்கேன். எவ்வளோ பேர் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ நான் இப்ப சொல்ற விஷயங்கள் எல்லாமே என் ஹஸ்பண்டுமே எனக்கு நிறைய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வேணாம் அப்படின்னு சொல்லும் போது நான் போராடி இருக்கேன், ஃபைட் பண்ணியிருக்கேன். எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க சப்போர்ட்டிவா இருக்காங்களோ அவங்களுமே ஒரு சில நேரத்துல அவங்க வேணான்னு சொன்ன இடத்துல நான் போராடி அங்க நான் ஜெயிச்சும் காமிச்சிருக்கேன். நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால வின் பண்ண முடியும். அதே நேரத்துல ஏற்றத்தாழ்வுகள், சமுதாயம் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஆனா நம்மளோட ஸ்கில்லும் ப்ராப்பரான நாலேஜும் ஒரு தெளிவும் இருந்தா நம்ம எந்த இடத்தையும் ரீச் பண்ண முடியும், எந்த இடத்தையும் நம்ம சக்சஸ் பார்க்க முடியும் அப்படின்றத நான் சொல்வேன். அண்ட் தென் நிறைய விமென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான செல்ஃப் டவுட்டை தூக்கி போடணும். நம்மளால கண்டிப்பா முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கையில கொண்டு வந்தாங்கன்னா அவங்க எதை வேணா சாதிக்க முடியும். ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்கள் எவ்வளவு முக்கியமோ நாட்டுக்குமே அவ்வளவு முக்கியம். முதல்ல நமக்கு நம்ம முக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். செகண்ட் நம்ம செய்யக்கூடிய விஷயத்த ஒரு சக்சஸா கொண்டு போனோம்னா நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை, கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், இது மூணுமே இருந்துச்சுன்னா இந்த கேட்ஸ் எல்லாமே ஓப்பன். நம்ம கண்டிப்பா முன்னாடி போயிட்டே இருக்கலாம். யூனிவர்ஸ் நமக்கு கைட் பண்ண ரெடியா இருக்கு. ஹசி டிலைட்ஸ் உருவானது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய மிஷனோட இந்த ஹசினா ஓடிட்டு இருக்கேன். என்னோட ஒரு பெரிய தாரக மந்திரமே பாத்தீங்கன்னா ப்ரொவைடிங் எஜுகேஷன் த்ரூ ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன். எஜுகேஷன் அப்படின்றது படிப்பால மட்டும் கிடையாது. நீங்க செய்யக்கூடிய சிறு தொழிலையும் நீங்க முன்னேறி போனா கண்டிப்பா உங்களால சக்சஸ் ஆக முடியும்ன்றதுதான் ஒரு பெரிய தாரக மந்திரமா ஹசி டிலைட்ஸ் போயிட்டு இருக்கு. we are making home makers into a successful home bakers அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு ஆஸ்பைரிங்கான பேக்கர்ஸா இருக்கட்டும், உங்க லைஃப்ல ஒரு பேஷனை நோக்கி ஓடி போற ஒவ்வொருத்தருக்கும் எங்க ஹசி டிலைட்ஸ் கண்டிப்பா துணையா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த வாரம் முழுக்க ஹசினாவை பத்தியும் ஹசி டிலைட்ஸை பத்தியும் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு மிக்க நன்றி.